ஓம் சாந்தி. இப்போ நம்மளுக்கு நடுவில் வந்து கிருத்தி பஹன் வந்திருக்காங்க. அகமதாபாத் மகாதேவ் நகர் ஜோன்லேருந்து வந்திருக்காங்க. இவங்க வந்து தற்பொழுது வந்து பார்த்திங்கன்னா மதுபனில் நிறைய விங்ஸ் மூலமாக சர்வீஸ்லாம் நடந்துகிட்ருக்குல, அதில் வந்து யூத் விங்கோட நேஷ்னல் கோஆர்டினேட்டராக இருக்காங்க. கிளாப் பண்ணுங்க. இப்போ நம்ம இப்போ கூட இந்த யூத் ஃபாரம் ப்ரோக்ராம் கூட டிசம்பரில் நடக்க இருக்குது, அதுக்கும் திருப்பி வருவாங்க. இப்போ ஆக்சுவலாக பட்டிக்காக வந்திருக்காங்க. லாஸ்ட் இயர் வந்து டெல்லியில் பட்டி பண்ணியிருக்காங்க இந்த மகாதேவ் நகர் ஜோன்லேருந்து. இந்த வருஷம் இங்கே பட்டி பண்ணுறதுக்காக வந்திருக்காங்க. பட்டி முடிஞ்சுட்டு எல்லோரும் டூரில் இருக்காங்க. இப்போ நம்ம சகோதரி நம்ம கூட வந்திருக்காங்க. அதை அவங்கள வந்து வெல்கம் பண்ணுறதுக்காக நம்ம பிரதர் வந்து பாலசுந்தரம் பிரதரை வந்து நம்ம கூப்பிட்றோம். बालसुंदरम ब्रदर फूलों द्वारा स्वागत करेगा. நம்ம எல்லாருமே வந்து கை தட்டி தீதிஜியை வந்து வெல்கம் பண்ணலாம். யூத் விங்கோட நேஷ்னல் கோஆர்டினேட்டராக இருக்காங்க. இது ஒரு நிமிஷம் அப்படியே நில்லுங்க. இப்போ தீதிஜி அவங்க வந்து தன்னோட அனுபவத்தை வந்து ஷேர் பண்ணுவாங்க. ஓம் சாந்தி. ओम शांति. आज बाबा ने 4 प्रकार के निश्चय की बात सुनाई है. இன்று பாபா 4 விதமான நம்பிக்கை பற்றி சொன்னார். हम एक बार रिवाइज करेंगे. कौन कौन से 4 निश्चय हैं? அது என்னென்னு சொல்ல முடியுமா? एक, स्वयं मैं जो हूँ जैसी हूँ भगवान की पसंद हूँ. முதல்ல வந்து தன்னம்பிக்கை. நான் யாராக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்டவனாக இருந்தாலும் சரி, இறைவனுக்கு பிரியமானவன் அப்படின்னு நினைக்கணும் முதல்ல. बाबा ने कहा मैंने हर एक आत्मा में कोई विशेषता देखी है, इसीलिए आपको सिलेक्ट किया है. பாபா கூட இன்றைக்கி முரளியில் சொல்லியிருந்தார், ஒவ்வொரு ஆத்மாகிட்டையும் ஒரு ஒரு விசேஷ தன்மையை நான் பார்த்துருக்கேன், அதனால தான் உங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னார். तो हमें कभी भी खुद में कॉन्फिडेंस को लूज नहीं करना है. எந்த ஒரு காரணத்தை கொண்டும் நம்மளுடைய தன்னம்பிக்கையை இழந்து விடக்கூடாது. होगा नहीं होगा, कहीं माया करके हमको हरा तो नहीं देगी. कितने आए कितने गए पता नहीं, मैं देवता बन सकूँ या नहीं. नो डाउट्स. என்னால் முடியுமா முடியாதா, இவ்வளோ பேர் வந்தாங்க, எவ்வளோ பேர் போயும் இருக்காங்க பாபா விட்டு நடுவில். நான் வந்து கடைசி வரைக்கும் இருப்பேனா, நான் வந்து பாபா நினைக்கிற மாதிரி தேவதா ஆவேனா அப்படின்ட்டு நம்ம மேலேயே என்ன வரக்கூடாது, டவுட் வரக்கூடாது. इसको कहेंगे स्व में निश्चय. அதுக்கு தான் சொல்லப்படுகின்றது சுயத்தின் மீது நம்பிக்கை. बाबा ने ये भी कहा कि आपने माया को चैलेंज दिया है. பாபா ना चैलेंज. பாபா இன்னைக்கு அது கூட சொன்னாரு, நீங்க மாயாவை பார்த்து சேலஞ்ச் பண்ணிருக்கீங்க. क्या चैलेंज दिया है? हम देवता बनकर रहेंगे. என்ன சேலஞ்ச் பண்ணோம்னா நாங்க தேவதை ஆகியே தீருவோம். तो देवताई स्थिति को बनाने तक बीच बीच में हमारी टेस्ट माया भी लेगी और बाबा भी लेगा. நடுவில் நம்மளுக்கு டெஸ்ட் பேப்பர் வந்து யார் கொடுப்பாங்க தெரியுமா? மாயாவும் கொடுக்கும், சில நேரங்களில் பாபா கூட சோதனை செய்வார். माताओं को अनुभव है, हम मटका खरीदने जाते हैं तो मटके को कितनी बार ठक ठक करके देखते हैं. மாதாஸ்க்கு அனுபவம் இருக்குது, ஒரு பானை வாங்கணும் அப்படின்னா எத்தனை முறை தட்டி பார்த்து வாங்குறீங்க? देख करके लेते हैं ना, कहीं टूटा हुआ तो नहीं है, कहीं आवाज़ में खोखलापन तो नहीं है, देखते हैं ना हम. அது தட்டி பார்க்கும்போது தெரியும், உள்ளுக்குள்ளே சரியாக வேகலை அப்படின்னா சவுண்டு வேறு மாதிரி வரும். அதனால் தட்டி பார்த்து வாங்குறாங்க. ஏதாவது விரிசல் விட்டுருக்கா அதெல்லாம் கூட பார்த்து தான் வாங்குவாங்க மாதாஸ். तो यहाँ तो देवता बनने की बात है,
राजाई स्थिति की बात है, तो ऐसे कैसे मिल जाएगा? இங்கே நம்ம வந்து தேவதை ஆக போகிற விஷயம் இருக்குது, ராஜ்ய ஸ்திதி அடைய போகிறோம். அதுக்கு வந்து பாபா என்ன பண்ணுவார், எப்படி வாங்குவார், நம்மளை எப்படி செலக்ட் பண்ணுவார்? तो चेन्नई वालों को तो निश्चय है ना कि हम विजयी हैं और सदा विजयी रहेंगे. சென்னைக்காரங்களுக்கு நம்பிக்கை இருக்கா, நாங்கள் வெற்றியாளர், சதா வெற்றியாளராக இருப்போம்? आप सब मेन सेंटर वाले हो. நீங்கள் எல்லாரும் மெயின் சென்டர். आपको देखने वाले दूसरे 300 सेंटर वाले हैं. உங்களை பார்க்குறாங்க மற்ற 300 சென்டரில் இருக்கிறாங்க. நீங்கள் தான் மெயின் ஜோன் ஹெட் ஆஃபீஸில் இருக்கீங்க. दूसरा बाबा ने कहा बाप में निश्चय. ரெண்டாவது விஷயம் பாபா சொன்னார், பாபாவின் மீது நம்பிக்கை. बाबा जो है जैसा है, बिल्कुल पूरी तरह मुझे बाबा में फेथ है. பாபா யாராக இருக்கிறாரு, எப்படிப்பட்டவராக இருக்கிறாரு, முழுமையாக எனக்கு பாபா மேலே நம்பிக்கை இருக்கின்றதா? जनरली होता ऐसा है कि जब छोटी मोटी बात हमारे पास आती है तो पहले हम खुद स्ट्रगल करना शुरू करते हैं. हम भी ज्ञानी बन गए हैं ना, तो पहले हम खुद स्ट्रगल करते हैं. இப்போ நம்மளுக்கு வந்து ஏதாவது ஒரு விஷயம் வருது அப்படின்னா நாமளே அதை வந்து சரி பண்ணுறதுக்காக முயற்சி பண்ணுறோம். முதல்ல அப்படி தானே முயற்சி பண்ணுறோம். लेकिन फिर जब कुछ नहीं होता है तब कहते बाबा हेल्प मी, बाबा वेयर आर यू, बाबा करके मदद करो. அதுக்கப்புறம் நம்மளால் முடியலன்னு தெரிஞ்சு போச்சு சில விஷயம். அப்புறம் பாபா எங்கே இருக்கிற, வந்து ஹெல்ப் பண்ணு, எனக்கு உன்னை விட்டால் யாரும் இல்லை. அதுக்கப்புறமா தான் பாபாவை கூப்பிடுறோம். लेकिन जितना समय पहले हमने खुद स्ट्रगल किया उसमें हमारी एनर्जी को हमने वेस्ट कर दिया, यूज़ कर दिया, और फिर बाबा की मदद को हमने बुलाया तो बीच में जो गैप बन गया ना हमारी एनर्जी लेवल का, इसके कारण हमको जितना बाबा की मदद का, प्यार का, साथ का अनुभव होना चाहिए उसमें कमी पड़ जाती है. இப்போ நம்மளுக்கு ஒரு பிரச்சனை வருது, ஆனால் நாமளே ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்டு இருக்கிறோம் அதை சரி பண்ணுறதுக்காக. அதுக்கு வந்து அப்புறமா முடியலன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் தான் பாபா கூப்பிடுறோம். அப்போ அந்த பிரச்சனை வந்ததுலேருந்து பாபா கூப்பிடுறதுக்கு நடுவில் எவ்வளோ கேப் வந்துருச்சு. இந்த கேப்பு இருக்கிறதுனால தான் பாபா நம்ம மேலே வச்ச அன்பு, அவர் நம்மளுக்கு செய்யக்கூடிய உதவி, அவர் நம்மளுக்கு துணைவனாக கூட இருக்கிறாரு, இது எல்லாம் அந்த ஸ்ட்ரகிள் பண்ணுற நேரத்தில் மறந்து போய்ட்றோம், கேப் விழுந்துருது. इसका एक बहुत अच्छा अनुभव मैं आपको शेयर करती हूँ. एक बार हम लोग छोटे छोटे थे, अभी सेंटर लाइफ में रहना शुरू किया था, तो उस समय तो हमारे बड़े लेटर लिख करके हमको थोड़ा इंस्पिरेशन देते थे, कम होते थे ना. இப்போ ஆரம்ப காலகட்டத்தில் இதுக்காக ஒரு எக்ஸாம்பிள் நம்ம வந்து சொல்கிறோம். ஆரம்ப காலகட்டத்தில் நம்ம சின்னவங்களாக இருந்தோம், அப்போ தான் சரண்டர் ஆன புதுசு. அப்போ பெரியவங்களாம் நம்மளுக்கு லெட்டர் எழுதுவாங்க, லெட்டர் எழுதி இன்ஸ்பிரேஷன்லாம் கொடுப்பாங்க. அப்போ நம்ம ரொம்ப சின்னவங்களாக இருந்தோம். அப்போ நடந்த விஷயம், मैंने 1979 में दिल्ली पांडव भवन में टीचर्स ट्रेनिंग की थी. तो वहाँ हमारे टीचर्स थे आशा दीदी, ब्रिजमोहन भाई, जगदीश भाई, चक्रधारी दीदी, गुलजार दादी, ये सब हमारे टीचर्स थे. 1969 டெல்லி பாண்டவ் பவனில் டீச்சர்ஸ் ட்ரைனிங் நடந்தது. முதல்ல அப்போ தான் ஆரம்பித்தது. அப்போ வந்து நிர்வேர் பாய் இருந்தாங்க, பிரிஜ்மோகன் பாய் இருந்தாங்க, ஆஷா தீதி இருந்தாங்க. இவங்க எல்லாம் நம்மளுக்கு டீச்சராக இருந்தாங்க. ट्रेनिंग पूरी करके मेरी पढ़ाई बाकी थी, इसीलिए मैंने कॉलेज ज्वाइन किया. अब बाहर की हॉस्टल में रह कर के मैं पढ़ाई करती थी, तो मेरा अमृत वेला इतना अच्छा नहीं होता था. அப்புறம் ட்ரைனிங் முடிச்சுட்டு வந்தோம் நாங்கள். அப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்போ தான் நான் காலேஜ் ஃபஸ்ட் இயர் ஜாயின் பண்ணியிருந்தேன். அப்போ எப்படின்னா ஹாஸ்டலில் தங்கியிருந்து படித்தேன். அப்போ இந்த மாதிரி அமிர்த வேலை என்னால் காலையில் விடிய காலையில் எழுந்துக்க முடியல அந்த டைமில். तो मैंने एक दिन आशा बहन को पत्र लिखा कि दीदी मैं कितनी भी मेहनत करती हूँ लेकिन मुझे बाबा की बहुत मदद का अनुभव नहीं होता है, अमृत वेला मेरा मिस हो जाता है.
அப்போ நான் வந்து அப்போ டெல்லியில் வந்து ஆஷா தீதி இருந்தாங்க, அவங்களுக்கு ஒரு லெட்டர் எழுதினேன். தீதி இது மாதிரி நான் வந்து நிறைய முயற்சி பண்ணுறேன் அமிர்த வேலை எழுந்துக்கணும்னு, ஆனால் என்னால் வந்து எழுந்துக்க முடியல, அது மிஸ் ஆகுது அப்படின்ட்டு ஆஷா பहनக்கு லெட்டர் எழுதினேன். तो आशा दीदी ने बहुत अच्छा जवाब दिया. दीदी ने लिखा कि देखो तुम बाबा को अपने आप को सरेंडर अभी तक नहीं कर रही हो, इसीलिए पहले खुद नहीं उठ सकती हो ना, ये मेहनत कर रही हो. तुम रात को बाबा को कहकर सो जाओ, लिखकर सो जाओ और बाबा को सौंप दो, तो बाबा आप ही उठाएगा. அப்போ வந்து ஆஷா தீதி எனக்கு ஒரு லெட்டர் போட்டிருந்தாங்க. அதில் என்ன போட்டிருந்தாங்கன்னா, நீ வந்து உன்னோட முயற்சியில் தான் அமிர்த வேலை எழுந்துக்கணும்னு நினைக்கிற, அதனால தான் உன்னால் போராடுற முடியாமல் இருக்குது. ஒன்று பண்ணுங்கள், நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி பாபாவுக்கு ஒரு லெட்டர் எழுதுங்க, உங்கள் சூழ்நிலையெல்லாம் புரிய வச்சு பாபாகிட்ட எல்லாத்தையும் சொல்லிவிட்டு பாபாகிட்ட சமர்ப்பணம் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பாபா எழுப்பி விடுவார் அப்படின்னு சொன்னாங்க. तुम अपने आप से युद्ध कर रही हो ना, इसीलिए बाबा पीसफुली पर्दे के पीछे छिपकर देखता है कि जब तक बच्ची अपनी मेहनत कर रही है ओके, जब बाबा को बुलाएगी तो बाबा इज विथ यू. ये उन्होंने जवाब दिया. அப்போ வந்து பாபா வந்து பார்க்குறாரா, இது தன்னை தானே போராடிட்டு இருக்க குழந்தை, அதனால் அவருக்கு வந்து அந்த திரைக்கு பின்னாடி இருந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்காராம். ஏன்னா அவரை கூப்பிடாத வரைக்கும் அவர் உதவி செய்ய முடியாதுல்ல, இந்த குழந்தை ஏதோ தனக்கு தானே பண்ணிகிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு தான் இருக்கிறாரே தவிர உதவி செய்கிறது இல்லை. அதனால் பாபாக்கு சொன்னால் தான் உதவி செய்வார் அப்படின்னு எழுதியிருந்தாங்க. तो जनरली जब भी हमारे पास कोई छोटी मोटी बात आती है, हम पहले कोई न कोई स्थूल सहारा ढूंढते हैं. व्यक्ति, वस्तु, साधन, हम स्थूल सहारा ढूंढते हैं. जब किसी से काम नहीं बनता है तो फिर लास्ट में बाबा को याद करते हैं. निश्चय इसको कहा जाता है कि छोटे से छोटी बात आई, मुझे और कोई याद ना आए, मुझे सबसे पहले बाबा याद आवे. இப்போ பாபா மேலே நம்பிக்கை அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்ம என்ன பண்ணுறோம், நம்மளுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துட்டால் உடனே யாருக்காவது ஃபோன் பண்ணணும், யார்ட்டாவது பேசணும், யாராவது நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோம். ஸ்தூலமான மனிதர்களை தேடுறோம். ஆனால் அதுக்கு பேர் பாபா மேலே நிச்சய அப்படின்னு சொல்ல முடியாது. பாபா மேலே நம்பிக்கைனா சின்ன விஷயமா இருந்தாலும் சரி, பெரிய விஷயமா இருந்தாலும் சரி, முதல்ல நம்ம பாபாவுக்கு லெட்டர் எழுதுகிறோம் அப்படின்னா தான் பாபா மேலே உண்மையிலே நம்பிக்கை இருக்குன்னு அர்த்தம். इसीलिए कोई भी बात है हमारे जीवन में अगर किसी को सहारे के रूप में रखा होगा तो हमको उसकी याद आएगी. अगर कोई देहधारी को हमने सहारा बनाया ही नहीं होगा तो नेचुरली बुद्धि में सबसे पहले याद बाबा की आएगी. तो ये है बाप में निश्चय. இப்போ நம்மளுக்கு வந்து ஸ்தூலமாக யாராவது நண்பர்கள், துணைவர்கள் அப்படி யாராவது இருக்கிறாங்க அப்படின்னா நம்மளுக்கு நடக்கிற விஷயத்த உடனே அவங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு தோணும். யாருமே இல்லைன்னா பாபாவுக்கு தான் சொல்லணும்னு தோணும். அதனால் எனக்கு உன்னை தவிர யாரும் இல்லைன்னா என்ன பண்ணியிருக்கணும், பாபாவுக்கு தானே சொல்லியிருக்கணும். அதுக்கு பேர் தான் பாபா மேலே நம்பிக்கை. और बाबा की मदद की क्या बात करें. मैं हॉस्टल में पढ़ रही थी. हॉस्टल में खाने पीने का बहुत प्रॉब्लम था. साड़ी तो सफ़ेद पहनती थी हॉस्टल में भी, कॉलेज पढ़ने जाती थी तो भी वाइट ड्रेस पहन कर जाती थी, लेकिन खाना पीना तो वहाँ हॉस्टल में खाना पड़ता था. அப்போ வந்து நான் காலேஜ் படிச்சுட்டு இருந்தேன். ஒயிட் ட்ரெஸ்ஸில் தான் போவேன், ஒயிட் சாரீ தான் கட்டினேன். ஹாஸ்டலில் இருந்தேன், அப்பயும் ஒயிட் ட்ரெஸ் தான். ஆனால் வந்து எனக்கு என்ன பிரச்சனைனா சாப்பாட்டு பிரச்சனை இருந்தது. ஹாஸ்டலில் என்ன சமைச்சு கொடுக்குறாங்களோ அதை தான் சாப்பிட வேண்டியதாக இருந்தது. तो मैंने चंद्रिका दीदी के पास उस समय में थी, तो मैंने कहा अभी मेरे को हॉस्टल में नहीं रहना है, मैं तो सारा सामान लेके सेंटर में आ गई कि अब मैं तो यहीं रहूँगी. அப்போ சந்திரிகா தீதியை வந்து பார்த்தோம். அப்போ வந்து நான் சொன்னேன், நான் சாமான்லாம் ஹாஸ்டல்லேருந்து எடுத்துகிட்டு வந்துடுறேன், நான் உங்கள் கூடவே இருக்கிறேன் அப்படின்னு நான் சொன்னேன். अब वंडरफुल बात ये हुई कि मैं सामान लेके हॉस्टल से आ गई तो उस समय वहाँ का जो मुख्य भाई था, वाड़ी भाई करके वहाँ का मेन सेंटर का मेन भाई था, उन्होंने चंद्रिका बहन को कहा कि देखो बाबा की बच्चियों को खाने पीने की इतनी दिक्कत होती है,
तो पढ़ने की भी दिक्कत होगी, इससे तो क्यों नहीं हम एक हॉस्टल बना दे। அப்போ வந்து அங்கே ஒரு சீனியர் பிரதர் இருந்தார். அவர் வந்து சொன்னார், இப்போ இவங்களுக்கு சாப்பாட்டு பிரச்சனைனால தான் இங்கே வந்திருக்காங்க சென்டருக்கு. அப்போ அதே மாதிரி படிக்கிறதுலேயும் பிரச்சனை இருக்கும் தானே செய்யும், நாம் ஏன் ஒரு ஹாஸ்டல் வந்து திறக்கக்கூடாது அப்படின்னு சந்திரிகா தீதிகிட்ட அவர் கேட்டாராம் அந்த பிரதர். और इसमें से अपने यज्ञ का फर्स्ट हॉस्टल चंद्रिका दीदी ने शुरू किया. அதனால நம்ம யஜ்யத்துலேருந்து ஃபஸ்ட்டு ஹாஸ்டல் வந்து சந்திரிகா தீதி தான் ஆரம்பித்தாங்க. उसके बाद तो अभी बहुत हॉस्टल बन गए, लेकिन जो फर्स्ट हॉस्टल खुला ना, उसके पीछे ये रीज़न था. அப்போ வந்து இப்போ அதுக்கப்புறம் நிறைய ஹாஸ்டல் திறந்துட்டாங்க குழந்தைங்களுக்காக. ஆனால் முதல் ஹாஸ்டல் பண்ணது வந்து சந்திரிகா தீதி தான். அது எதுக்காக பண்ணாங்கன்னா இதுதான் அதற்கான பின்னாடி இருக்கக்கூடிய காரணம். तो भगवान की मदद ये है कि बाबा हमें भी मदद करता है और हमें इंस्ट्रूमेंट बना करके और भी बहुत सारे कार्य के लिए हमको निमित्त बना देता है. இப்போ பாபாவுடைய உதவி அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்மளுக்கு இறைவன் உதவி செய்கிறாரு, சில நேரங்களில் நம்மளை இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்கிட்டு பல பேருக்கு உதவி செய்வார். मैं और एक एक्सपीरियंस शेयर करती हूँ. मेरे को थोड़े समय के बाद एक रूरल एरिया में नया सेंटर खुल रहा था, वहाँ मुझे भेजा गया. இப்போ இன்னொரு அனுபவம் வந்து சொல்கிறேன். கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி சரண்டர் ஆகி கொஞ்ச நாளுக்கு அப்புறமா ஒரு ரூரல் ஏரியாவில் ஒரு சென்டர் ஆரம்பிச்சிருந்தாங்க கிராமத்தில். அங்கே என்னை அனுப்பிச்சிருந்தாங்க சேவைக்காக. अब मैं इंग्लिश मीडियम में पढ़ी थी, गुजराती मेरी मदर टंग, लेकिन मेरा गुजराती में कोई प्रोफिशेंसी नहीं थी, एक्सपर्ट नहीं थी, लैंग्वेज पर मेरा कमांड नहीं था. இப்போ நான் வந்து இங்கிலீஷ் மீடியம் படிச்சுட்டு இருந்தேன். எனக்கு வந்து மதர் டங் வந்து குஜராத்தி. ஆனால் குஜராத்தி தான் அந்த ஊர். ஆனால் எனக்கு வந்து குஜராத்தியில் அவ்வளோ எக்ஸ்பர்ட் கிடையாது நான் அந்த டைமில். तो रूरल एरिया में गई तो मेरी इंग्लिश को तो कोई समझता ही नहीं था. அப்போ அங்கே ரூரல் ஏரியாவில் போய் இங்கிலீஷ் பேசினா யாருக்கும் புரிய மாட்டேங்குது. அங்கே लोगों ने मुझे कहा तुम अपनी दीदी को बोलो कि मेरे को कोई अच्छी एरिया में रखने के बजाय ये रूरल एरिया में क्यों रख दिया. அப்போ அங்கே இருக்கிறவங்க சொன்னாங்க, என்னைய வந்து ஒரு நல்ல ஏரியாவில் வைக்கிறது பதிலாக எதுக்கு என்னை ரூரல் ஏரியாவில் அமுச்சிருக்கிறாங்க, கிராமத்துக்கு போய் என்னை எதுக்கு அமுச்சிருக்காங்கன்னு போய் உங்கள் தீதிகிட்ட போய் கேளுங்க அப்படின்னு அங்கே வர ஸ்டூடெண்ட் சொல்லியிருக்காங்க. तो मैं बाबा के कमरे में गई और बाबा को कहा, बाबा सब कहते कि ये जगह तुम्हारे लिए ठीक नहीं है, तो व्हाट शुड आई डू, क्या करना चाहिए मुझे. அதுக்கப்புறம் நான் பாபா ரூம் போய் கேட்டேன் பாபாகிட்ட, பாபா இந்த ஏரியா எனக்கு வந்து சரியான ஏரியா இல்லைன்னு எல்லாரும் சொல்கிறாங்க, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு பாபாகிட்ட போய் கேட்டேன். तो बाबा ने कहा, बच्ची जहाँ तुम्हारी ज़रूरत है ना, बाबा ने तुमको वहीं रखा है. कुछ भी नहीं सोचो, तुमने लाइफ किसको दी है, बाबा को दी है या तुम्हारी दीदी को दी है, किसको दी है. அதுக்கப்புறம் வந்து பாபாட்ட நான் கேட்டதுக்கப்புறம் பாபா சொன்னார், உன்னை எங்கே உட்கார வச்சுருக்காரோ அது உனக்காக தான் அந்த இடம் கொடுத்துருக்கிறாரு, உன்னோட லைஃப்பை வந்து பாபாக்காக கொடுத்தியா இல்லை தீதிக்காக கொடுத்தியா அப்படின்னு பாபா கேட்டாராம். तो मैंने बाबा को कहा, नहीं बाबा, जीवन तो मैंने आपको दी है. ये बाबा के साथ मेरा कम्युनिकेशन था. तो जैसे बाबा ने मुझे कहा कि बच्ची तुम्हारी जो टैलेंट है उसे यूज़ करना बाबा का काम है, तुम निर्संकल्प हो जाओ और आसपास की सेवा को शुरू करो. அதுக்கப்புறம் நாம் வந்து பாபாட்ட கேட்டோம்ல, அப்போ வந்து பாபா சொன்னார், உனக்கு என்ன டேலண்ட் இருக்கோ அது யூஸ் பண்ண வேண்டியது பாபா. அவருக்கு தெரியும் எப்போ யூஸ் பண்ணோம் எப்படி யூஸ் பண்ண. நீ என்ன பண்ணுற, இப்போ எங்கே அமுச்சிருக்கிறாரோ அக்கம் பக்கம் ஏரியாவில் போய் சேவா பண்ணு அப்படின்னு சொன்னாராம். अब निश्चय क्या काम करता है, बाबा ने कहा और मैंने मान लिया और मैंने बिल्कुल अपने सारे वेस्ट थॉट्स को बंद कर दिया कि बाबा ने मुझे यहाँ बिठाया है ना, बाबा विल टेक केयर ऑफ मी. அதுக்கப்புறம் வந்து நான் அந்த வேஸ்ட் தாட்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டேன். பாபா இங்கே உட்கார வச்சுருக்காரு ஏதோ ஒரு காரணத்துக்காக, என்னை வந்து பாபாவே என்னை கேர் பண்ணிப்பார் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருந்தது.
एक दिन पहले 80s की बात कर रही हूँ मैं, यज्ञ में हर साल जब से 1983 में हमारा ओम शांति भवन बना तो एवरी ईयर एक इंटरनेशनल कॉन्फ्रेंस होती थी। तो हमारी उस समय ड्यूटी होती थी शिविर की तैयारी करना, खाली मॉर्निंग आवर्स की ड्यूटी होती थी, पिक्चर लगाना, सीट्स सेट करना, क्योंकि उसमें सब वीआईपीज होते थे। तो शिविर की सेटिंग ये हमारी ड्यूटी होती थी। நம்ம வந்து 80s விஷயம் பேசிகிட்டு இருக்கிறோம். அப்போ 83ல் தான் முதல்ல ஓம் சாந்தி பவன் வந்து ஆரம்பிச்சது. அங்கே பெரிய கான்ஃபரன்ஸ்க்கு பெரிய பெரிய விவிஐபிஸ்லாம் வருவாங்க. அப்போ எங்களுக்கு வந்து என்ன சேவை கிடச்சிது அப்படின்னா, அங்கே இந்த எக்ஸிபிஷன் செட்லாம் ரெடி பண்ணி வைக்கணும், வரவங்களுக்கு அந்த ஷிபிருக்கு அரேஞ்ச்மெண்ட் பண்ணணும். அந்த ஷிபிர் அரேஞ்ச்மெண்ட் காலையிலேயே பண்ண வேண்டியது இருக்கும். இப்போ அந்த வேலையெல்லாம் நம்ம வந்து பண்ணிகிட்டு இருந்தோம். एक दिन शिविर तो सुबह 8 बजे पूरी हो गई। मैं नाश्ता पानी करके पांडव भवन में जो बैठने की जगह है ना, शशिबेन की ऑफिस के सामने बैठने का जो, वहाँ आराम से बैठी थी मैं। तो रतन मोहिनी दादी ने मुझे बुलाया और कहा कि ये कुछ रिपोर्ट्स मेरे हाथ में है, ये रिपोर्ट्स को कंसोलिडेट करके एक रिपोर्ट बना करके कल सुबह 6 बजे तक तैयार करके मुझे दे देना। அதுக்கப்புறம் காலையில் 8 மணிக்கெலாம் முடிஞ்சிடுச்சு அந்த ஷிபிர் ப்ரோக்ராமு. அதுக்கப்புறம் நம்ம வந்து என்ன பண்ணோன்னா, நாஷாலாம் சாப்பிட்டுட்டு அந்த சஷிபேன் ஆஃபீஸ்க்கு முன்னாடி ஒரு திண்ணை மாதிரி இருக்கும்ல, அங்கே வந்து பாண்டவ பவனில் அங்கே உட்காந்துட்டு இருந்தேன். அப்போ இந்த ரத்தன் மோகினி தாதி வந்தாங்க. வந்துட்டு இது மாதிரி எங்கிட்ட நிறைய ஃபைல்ஸ்லாம் இருக்குது, இது கன்சாலிடேட் பண்ணிவிட்டு ஒன்றா பண்ணுங்கள், இதெல்லாம் ரெடி பண்ணி நாளைக்கு காலையில் 6 மணிக்கு எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு அவங்க தாதி சொன்னாங்க, रतन मोहिनी दादी। तो बहुत सारे रिपोर्ट्स थे, तो मैंने मेरे जैसे जो फ्री बैठे थे ऐसे 5-6 लोगों को इकट्ठा किया। सबको मैंने 10-10 दे दिया कि 10 को आप इकट्ठा करो, 10 को आप इकट्ठा करो। तो मेरे पास जो काम आया ना, 10-10 इकट्ठा करके दिया, तो टोटल मेरे पास 6 को ही कंसोलिडेट करने का काम आया। आई डिड दैट। और सुबह अमृत वेला जैसे ही पूरा हुआ, मैं रतन मोहिनी दादी के पास गई और मैंने सुंदर तरीके से रिपोर्ट तैयार करके दादी के हाथ में दे दिया। அதுக்கப்புறம் வந்து அங்கே ஒரு 5-6 சிஸ்டர்ஸ் இருந்தாங்க, அவங்க எல்லாரையுமே கூப்பிட்டோம். அப்போ அந்த ரிப்போர்ட்ஸ் இருந்தது இல்லையா, அதை வந்து ஆளுக்கு ஒரு 10 ரிப்போர்ட் கொடுத்து எல்லாத்தையும் கன்சாலிடேட் பண்ணி ஒரு ஃபைல் மாதிரி பண்ணிவிட்டு அது ரிப்போர்ட்ஸும் ரெடி பண்ணிவிட்டேன். நெக்ஸ்ட் டே காலையில் அமிர்தலை முடித்த உடனே நேராக ரத்தன் மோகினி தாதியை போய் பார்த்துட்டு, நீங்கள் நேற்று கொடுத்தீங்களே அதெல்லாம் ரெடி பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு தாதிகிட்ட வந்து அந்த ரிப்போர்ட் வந்து கொடுத்தோம். दादी को मैंने जैसे ही दिया, शी वॉज वेरी हैप्पी। उन्होंने क्लास के बाद चंद्रिका दीदी को बुलाया और कहा कि यूथ विंग के ऑफिस का काम अभी जो बहन कर रही है, वो एक्चुअली बहन मेरे से 5 साल छोटी थी, तो कहा अभी जो यूथ विंग का जो कारोबार कर रही है ना, वो थोड़ा छोटी है, इसीलिए यूथ विंग के ऑफिस का कारोबार इसको सौंप दो। அதுக்கப்புறம் வந்து தீதி வந்து 2 நிமிஷம் யோகா பண்ணலாம் 10:30. இப்போ தாதிகிட்ட போயிட்டு, அவங்க தான் யூத் விங்கோட சேர்பர்சன் ரத்தன் மோகினி தாதி, அவங்ககிட்ட போய் அந்த கொடுத்தோம் ரிப்போர்ட்டு. அதை வந்து பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு அவங்களுக்கு. இப்போ சந்திரிகா தீதி கூப்பிட்டாங்க. கூப்பிட்டுட்டு அதுக்கு முன்னாடி வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது வேற ஒரு சிஸ்டர், அவங்க இவங்களோட வயசில் சின்னவங்க. அப்போ அவங்க வந்து சொன்னாங்களா, அந்த சிஸ்டர் பதிலாக இவங்ககிட்ட கொடுங்க, இவங்க நல்லா பொறுப்பாக பண்ணுறாங்க அப்படின்ட்டு சந்திரிகா தீதிகிட்ட ரத்தன் மோகினி தாதி சொன்னாங்களாம். யூத் விங்கோட அஃபிஷியல் என்ன பண்ணணுமோ ரிப்போர்ட் ரெடி பண்ணுறது அது எல்லாமே இனிமேல் சிஸ்டருக்கு வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம். तो टैलेंट को आज कहाँ एक छोटे गांव में कोई रहने वाला हो, कौन पहचानता है यज्ञ में, और उसको लिफ्ट करके दादी ही निमित्त बनी और लिफ्ट करके इतने नेशनल लेवल के कारोबार के लिए बाबा ने जिम्मेवार बना दिया। இப்போ நாம் வந்து முதல்ல கிராமத்தில் தான் இருந்தோம், குக் கிராமத்தில். அப்போ யாருக்குமே நம்மளுக்கு தெரியாது.
ஆனால் அதுக்கப்புறம் ரத்தன் மோகினி தாதி மூலமாக பாபா தான் லிஃப்ட் பண்ணி இன்றைக்கி நேஷ்னல் கோஆர்டினேட்டர் ஆகிற அளவுக்கு பொறுப்பு வந்து பாபா தான் கொடுத்துருக்கிறாரு. तो ये किसने कराया? बाबा ने कराया. भले हम अपना एफर्ट्स डालते हैं, सिंसियरिटी डालते हैं, वो अलग चीज़ है, लेकिन जो टैलेंट है उसको यज्ञ में कहाँ यूज़ करना है, इतना लंबा प्लानिंग मैं नहीं कर सकती थी, लेकिन मेरे लिए बाबा ने किया. அதுக்கப்புறம் வந்து அவங்கவுங்களுக்கு ஒரு டேலண்ட் இருக்கும், அதெல்லாம் எப்போ யூஸ் பண்ணணும், எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றது பாபா வந்து ஒரு பிளான் போட்டு வச்சுருப்பாரு. அதை மாதிரி என்னை பொறுத்த வரைக்கும் பாபா தான் நம்மளை வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. तो एक ही चीज़ चाहिए, हम जहाँ हैं वहाँ हमारा बुद्धि का समर्पण हो. இப்போ அதுக்கு வந்து முதல் விஷயம் என்னன்னா, நம்ம எங்கே இருக்கிறோமோ அங்கே இருந்துட்டு நம்மளுடைய புத்தியை சமர்ப்பணம் பண்ணணும். एक और एक्सपीरियंस शेयर करती हूँ. जहाँ मैं रहती थी वो रूरल एरिया था. आसपास के गांव में जाकर के तो हम सर्विस करते थे. एक दिन वहाँ से लगभग 1.5-2 किलोमीटर दूर एक नई यूनिवर्सिटी बनी. उसका नाम था निर्मा यूनिवर्सिटी. அதுக்கப்புறம் அடுத்த அனுபவம் வந்து சொல்கிறோம். இப்போ நம்ம எந்த கிராமத்தில் இருந்தோம், அக்கம் பக்கம் கிராமத்துக்கு சேவை பண்ண சொன்னார்ல, அது பண்ணிட்டு தான் இருந்தோம். பக்கத்தில் வந்து ஒரு 1.5 கிலோமீட்டரில் ஒரு யூனிவர்சிட்டி திறந்தாங்க. அதுக்கு பேர் வந்து நிர்மான் யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு, அது பக்கத்தில் தான் இருந்தது. एक दिन मेरे पास फ़ोन आया कि आप वहाँ का जो मेन यूनिवर्सिटी का जो मेन था उससे ऑफिस से कि यहाँ आपको मिलने के लिए बुलाया है. सो आई वेंट देयर. मैंने सोचा उनको कोई अपना स्पिरिचुअलिटी के क्लासेस वगैरह कराने होंगे. அதுக்கப்புறம் வந்து அந்த யூனிவர்சிட்டிலேருந்து ஒரு ஃபோன் வந்தது. அங்கே இருக்கக்கூடிய முக்கிய பிரமுகர் அவங்க வந்து உங்களை கூப்பிடுறாங்க அப்படின்னு ஃபோன் வந்தது. இப்போ இவங்க என்ன நினச்சாங்கன்னா, அவங்களுக்கு ஏதாவது தேவைப்படும் போல் இருக்குது, கிளாஸ் ஏதாவது எடுக்கணுமா அப்படின்னு நினச்சிட்டு தான் நம்ம வந்து அங்கே போனோம். उस समय अपनी ब्रह्मा कुमारीज में वैल्यू एजुकेशन का कोई नाम नहीं था. वो सब्जेक्ट अभी शुरू नहीं हुआ था अपने संस्था में. उस समय मेरे से फॉर्मल बातचीत की. मुझे तो समझ में भी नहीं आया कि वो एक्चुअली क्या चाहते हैं. அந்த டைமில் வந்து இந்த வேல்யூ எஜுகேஷன் அதெல்லாம் கிடையாது. அப்புறம் அவங்க வந்து கூப்பிட்டாங்க, நாமளும் போயிருந்தோம். அவங்களாம் பேசினாங்க. ஆனால் அப்போ வந்து இதெல்லாம் அவங்க என்ன விரும்புகிறாங்க, அவங்களுக்கு என்ன வேணும்னு கூட எனக்கு புரியல அந்த டைமில். बातचीत करने के बाद उन्होंने पूछा आप क्या करते हो, यूथ्स के साथ का आपका क्या अनुभव है, ऐसी सब बातें मेरे को पूछी. मेरे पास केवल एक सर्टिफिकेट था उस समय. मेरे पास उस समय हाथ में ना कोई ग्रेजुएशन का कोई भी सर्टिफिकेट उस समय नहीं था मेरे हाथ में. सिर्फ अपनी संस्था का, विदेश वालों का एक वैल्यूज़ पर उन्होंने कोर्स बनाया था, उसकी ट्रेनिंग का मेरे पास एक सर्टिफिकेट था खाली. அந்த டைமில் எங்கிட்ட வந்து ஒரே ஒரு சர்டிஃபிகேட்டு தான் இருந்தது. கிராஜுவேஷன் சர்டிஃபிகேட்லாம் அப்போ இல்லை அவங்க கேட்கும்போது. ஆனால் வந்து ஃபாரினில் வந்து இந்த யூத் ப்ரோக்ராமோட அந்த வேல்யூ ப்ரோக்ராமோட ஒரு ப்ரோக்ராம் அட்டன் பண்ணியிருந்தேன். அப்போ அவங்க வந்து ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்துருந்தாங்க. அதை தவிர எங்கிட்ட வேறு எந்த சர்டிஃபிகேட்டுமே இல்லை. वो देखा उन्होंने. मैंने मेरी एक्टिविटीज़ के थोड़े फ़ोटो दिखाए कि हम यूथ विंग में क्या करते हैं. बोला ठीक है, इट्स फाइन. तो मैं तो वापस सेंटर आ गई. 5-6 दिन के बाद आई गॉट अ लेटर और मेरे को विजिटिंग फैकल्टी के रूप में उन्होंने नॉमिनेट किया था. அதுக்கப்புறம் வந்து அந்த சர்டிஃபிகேட்டை வந்து காமிச்சோம். அப்புறம் நம்ம யூத்துக்காக நம்ம எங்கெங்கே சேவா பண்ணியிருந்தோம் இல்லையா, அதெல்லாம் கூட காமிச்சோம். அப்புறம் வந்து சரின்னு சொல்லிவிட்டு அமுச்சு விட்டாங்க. அப்புறம் நாம் சென்டருக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு 4-5 நாளில் இன்னொரு முறை அவங்க வந்து கூப்பிட்டுருந்தாங்க. ஒரு லெட்டர் அமுச்சிருந்தாங்க. என்னென்னா, அந்த யூனிவர்சிட்டியில் அவங்களுக்கு வந்து ஃபேக்கல்ட்டியாக, விசிட்டிங் ஃபேக்கல்ட்டியாக அவங்களுக்கு வந்து அந்த அப்பாயின்மெண்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு ஒரு. अब मुझे करना क्या था, उन्होंने एक स्पेशल कोर्स शुरू किया था, आर्ट ऑफ लिविंग. அவங்க வந்து ஒரு ஸ்பெஷல் கோர்ஸ் வந்து ஆரம்பிச்சிருந்தாங்க. அதுக்கு பேர் வந்து ஆர்ட் ஆஃப் லிவிங். और
जितने भी डिप्लोमा के स्टूडेंट थे ऑल स्ट्रीम्स, उनको वो कोर्स को कंपलसरी अंडरगो करना था। अगर वो उसको पास नहीं करते थे, फुल सेमेस्टर कोर्स पास नहीं करते थे, तो उनको फाइनल डिप्लोमा का सर्टिफिकेट नहीं मिलता था। इतना इम्पोर्टेंस उन्होंने वो कोर्स का रखा। இப்போ அவங்களுக்கு வந்து நிறைய அவங்க டிப்ளமோ கோர்ஸ்லாம் கற்றுக் கொடுத்துட்டு இருந்தாங்க. அந்த எந்த டிப்ளமோ கோர்ஸ் படித்தாலும் சரி, இந்த ஆர்ட் ஆஃப் லிவிங் கோர்ஸ் படிக்கலை அப்படின்னா அவங்க வந்து பாஸ் ஆக முடியாது, டிப்ளமோ சர்டிஃபிகேட் கிடைக்காது. அதனால அவங்க கண்டிப்பாக இந்த கோர்ஸ் அண்டர்கோ பண்ணி தான் ஆகணும், இங்கே வந்து தான் ஆகணும், அப்போ தான் அந்த டிப்ளமோ சர்டிஃபிகேட் கிடைக்கும் அப்படின்னு அவங்க வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. अब मेरे जाने से पहले आर्ट ऑफ लिविंग वाले वो कोर्स को हैंडल करते थे, लेकिन वो यूनिवर्सिटी वाले सेटिस्फाइड नहीं थे, तो उन्होंने इनविटेशन हमारे पास भेजा। तो आर्ट ऑफ लिविंग वालों ने कहा कि हमारा कोर्स दूसरा कोई क्यों करावे। तो यूनिवर्सिटी वालों ने पूरे कोर्स का नाम चेंज कर दिया एंड दे गेव द नेम लर्न टू लिव। सी बाबा की कितनी कमाल है। जो काम हम नहीं कर सकते थे वो बाबा ने किसी को निमित्त बना के करा दिया। அதுக்கப்புறம் வந்து அந்த ஆக்சுவலாக ஆர்ட் ஆஃப் லிவிங்னு ஒரு குரூப் இருக்காங்க, அவங்க தான் அந்த கோர்ஸ் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க அந்த யூனிவர்சிட்டியில். அப்போ வந்து அவங்களுக்கு அவ்வளோ சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை அந்த கிளாஸில், அதனால தான் இவங்கள கூப்பிட்டு பேசியிருக்காங்க, இதெல்லாம் பண்ண சொல்லியிருக்காங்க. அவங்க வந்து கோச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆர்ட் ஆஃப் லிவிங்கிற டாப்பிக்கில் பிரம்மகுமாரிஸ் வந்து எடுக்கக்கூடாது, இது எங்களோட டாப்பிக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் அவங்க வந்து இப்போ கிளாஸ் பேரையே மாற்றிட்டாங்களாம், லேர்ன் டு லிவ் அப்படின்னு பேரை மாற்றிட்டாங்களாம் ஆர்ட் ஆஃப் லிவிங் பதிலாக. तो जब भगवान को हम सौंप देते हैं ना, हमारी बुद्धि भी खुद के लिए खुद नहीं चलाते हैं। जब हम बाबा को सरेंडर कर देते हैं ना, बाबा हम जो है जैसे आपके हैं, ये आपका इंस्ट्रूमेंट है, इस इंस्ट्रूमेंट को आप जैसे चाहो यूज़ करो, तो फिर बाबा इस इंस्ट्रूमेंट को बेस्ट यूज़ करते हैं। நாம் வந்து பாபாவுக்கு முழுமையாக சமர்ப்பணம் பண்ணணும். பாபா இது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டு, இதை எப்படி யூஸ் பண்ணணும்னு நீ நினைக்கிறியோ அப்படி யூஸ் பண்ணு அப்படின்னு சமர்ப்பணம் பண்ணிட்டோம் அப்படின்னா இன்ஸ்ட்ருமெண்ட்டை ஒரு நல்ல முறையில் பெஸ்ட்டாக பாபா வந்து யூஸ் பண்ணுவார். वैसे सरेंडर ब्रह्मा कुमारियों को कोई नौकरी करने की छुट्टी नहीं देता है। हाँ, कोई नौकरी करते करते आ जाती है वो अलग बात है, लेकिन सरेंडर होने के बाद कोई जॉब करने जाए तो कोई भी अलाउ नहीं करेगा। और मेरे को बड़ों ने सामने से कहा कि ये करो 10 इयर्स, फुल 10 इयर्स। जब तक उनका डिप्लोमा चला तब तक यूनिवर्सिटी वालों ने मेरे को छोड़ा नहीं। பாபா வந்து ஏற்கனவே வந்து வேலைக்கு போயிட்டு இருந்தவங்க வந்து சரண்டர் ஆகிடுவாங்க, அப்படி தான் நம்ம பார்த்துருப்போம் யஜ்யத்தில். சரண்டர் ஆனதுக்கப்புறம் வேலைக்கு போய் யாரையும் பார்த்துருக்க மாட்டீங்க. நாம் வந்து அதை மாதிரி பாபா யூஸ் பண்ணார். 10 வருஷம் அந்த யூனிவர்சிட்டியில் நம்ம வந்து கிளாஸ் எடுத்துகிட்டு இருந்தோம். சரண்டர் ஆனதுக்கப்புறமா 10 வருஷமாக அந்த யூனிவர்சிட்டியில் போய் கிளாஸ் எடுத்தோம். அந்த டிப்ளமோ கோர்ஸ் முடிகிற வரைக்கும் நாம் அங்கே தான் போய் கிளாஸ் எடுத்துகிட்டு இருந்தோம். அது வரைக்கும் அவங்க என்னை விடவே இல்லை அந்த யூனிவர்சிட்டிக்காரங்க. मैं ये आपको इसलिए सुना रही हूँ कि आज बाबा ने जो कहा ना कि बाबा जो है जैसा है, उसमें हमारा निश्चय, हमारा फेथ 100% होना ज़रूरी है। अगर ये फेथ बाबा में रख कर के हम अपनी लाइफ को आगे बढ़ाएंगे तो आप जिस भी फील्ड में है, जहाँ भी है, आपको हर स्टेप पर बाबा की मदद का ऐसे अनुभव होगा जैसे माँ बाप अपने बच्चे की केयर करते हैं। அதனால் நாம் எங்கே இருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் சரி, பாபாட்ட வந்து பாபா நான் உன்னுடையவன் அப்படின்னு மனசால் நான் பாபாவுக்கு வந்து சமர்ப்பணம் பண்ணிட்டோம் அப்படின்னா இன்ஸ்ட்ருமெண்ட்டை பாபா அந்த மாதிரி யூஸ் பண்ணுவார். எப்படி வந்து ஒரு பேரண்ட்ஸ் இருக்காங்கன்னா குழந்தைங்களை எப்படி கேர் பண்ணிப்பாங்க, அந்த மாதிரி சிவ பாபா நம்மளை வந்து கேர் பண்ணிப்பார். सिर्फ एक बात है, जैसे हम कोई इंस्ट्रूमेंट, आपने हारमोनियम देखा होगा, हारमोनियम பார்த்துருக்கீங்களா? जब हारमोनियम बजाते हैं तो हारमोनियम में बजाने वाला जो सुर बजाता है, अगर वो सारे गम बजाता है
और अगर बजेगा गम पग तो बजाने वाले को मजा आएगा। இப்போ வந்து ஹார்மோனியம் வந்து சரிகம பாட ஆரம்பிக்கிறாங்க, ஆனால் அது வேற மாதிரி ப்ளே ஆகுது அப்படின்னா, அவங்க நினைக்கிறது ஒன்று, அவங்க ப்ளே ஆகுறது வேற ஒன்று அப்படின்னா, அவங்களுக்கு மஜா வருமா ஹார்மோனியம் வாசிக்கிறவங்களுக்கு? तो बजाने वाले को जो बजाना है, अगर हारमोनियम से वही सुर निकलेगा तो ही हारमोनियम बजाने वाले को मजा आएगा। அதனால் ஹார்மோனியம் வாசிக்கிறவங்க சரிகம பாடினா அங்கேயும் என்ன வரணும், சவுண்டு, அதே சவுண்டு தானே வரணும். பார்க்காம அது மாதிரி வேறு ஏதாவது சவுண்டு வந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து மஜா வராதில்ல. அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதுதான் அந்த சவுண்டும் வரணும் வெளியில். वैसे ही जब हम कहते हैं ये बाबा का इंस्ट्रूमेंट है, तो बाबा को जो गीत बजाना हो बजाने दो। अगर बाबा के बीच बीच में हम अपना गीत बजाना शुरू कर देते हैं ना, तो बाबा को ये इंस्ट्रूमेंट यूज़ करने में मज़ा नहीं आता है। அப்போ வந்து இப்போ வந்து நம்ம என்ன வாசிக்கணும்னு விரும்புகிறோமோ அந்த சவுண்டு தானே வரணும். இப்போ பாபா முரளியில் என்ன சொல்ல விரும்புகிறாரோ அதுதான் வந்து பாபா சொல்கிறாரு. அதில் நடுவில் நாம் வேறு ஏதாவது ஆட் பண்ணோம்னா அது வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கிறவங்களுக்கு என்ன இருக்காது, அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து இல்லாமல் போயிடும். आज बाबा ने तीसरा कहा ड्रामा में निश्चय। அடுத்து பாபா மூணாவது சொன்னார், ட்ராமா மீது நம்பிக்கை. छोटी छोटी बातें हमारे आसपास होती है। मानो ये बहन जी आज उनके पास बहुत लोड है, बिना सिस्टर है नहीं, सारा इसको करना है, पार्टी भी आने वाली है, मैं भी इधर आके बैठी हूँ, बहुत सारी बातें हैं। अब आप में से कोई आया, सिस्टर को कहा सिस्टर ओम शांति, हाउ आर यू, दिस एंड दैट, इतना बिजी है, वो मेंटली ऑक्यूपाइड है कि वो आपको ठीक से जवाब नहीं दे सकती है। सपोज அவங்க சப்போஸ் ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான் சொல்கிறாங்க. இப்போ பீனாஸ்டரியில் நிறைய ஒர்க் லோடு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அப்படி இருந்தது அப்படின்னா பிஸியாக, இப்போ இவங்க சிஸ்டர் வராங்க, கெஸ்ட்டு வராங்க, நிறைய வேலையில் பிஸியாக இருக்கும் பொழுது சப்போஸ் யாராவது வந்து ஓம் சாந்தி சொல்கிறாங்கன்னா புத்தி ஃபுல்லாக அந்த தாட்டில் இருக்கும் பொழுது சப்போஸ் திரும்பி பதிலுக்கு சொல்ல முடியாமல் கூட போகலாம்ல, பிஸியாக இருக்கக்கூடிய காரணத்தினால. हम ऐसी छोटी छोटी बातों में ड्रामा पर छोड़ते नहीं है। ऐसा क्यों किया, उनको मेरे लिए कुछ होगा, हाँ, समथिंग मस्ट बी देयर। आज किस तरह से ऐसा बिहेवियर करता है कोई, ब्रह्मा कुमारी बहन ऐसा बिहेव करती है क्या? हमको तो ज्ञान देती है, आज खुद क्या कर रही है? அப்போ என்ன தோணும் அப்படின்னா, அவங்க ஏதோ ஒரு மென்டலி பிஸியாக இருக்கிறாங்க, ஏதோ ஒரு விஷயம் இருக்குது, அதனால் திருப்பி ரெஸ்பான்ஸ் பண்ணலை ஓம் சாந்திக்கு. உடனே அவங்களுக்கு கேட்குறவங்களும் பிகே தானே, அவங்க வந்து ட்ராமா பாயிண்ட் அப்ளை பண்ணியிருக்கலாம்ல, ஏதோ ஒரு வேலையில் பிஸியாக இருந்திருப்பாங்க, அதனால் நம்ம சொன்னது கேட்கலன்னு. அதுக்கு பதிலாக சில பேர் என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னா, இவ்வளோ ஓம் சாந்தி சொன்னால் கூட பதிலே சொல்லலை அப்படின்னா அவங்களுக்கு இவங்க வந்து ஞானத்தை சொல்லி கொடுக்குறாங்க, அதுதான் இதுவா, ஒரு பதில் கூட சொல்லவே இல்லை ஓம் சாந்திக்கு, பதில் ஓம் சாந்தி சொல்லவே இல்லை அப்படிலாம் வந்து மனசுக்குள்ளே வேஸ்ட் தாட்ஸ் வந்து ஓடிக்கிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்க. उस समय हमारा ड्रामा में फेथ रहता है कि ड्रामा में इस समय ये एक्टर का जो पार्ट होगा वो पार्ट एक्टर ने बजाया। அந்த நேரத்தில் நம்மளுக்கு ட்ராமா மேலே ஃபெய்த் இருக்கா, இந்த ஆத்மாவுக்கு இந்த டைமில் என்ன ரோல் ப்ளே பண்ணணும்னு இருந்ததோ அதுதான் அவங்க ப்ளே பண்ணியிருக்காங்க, அப்படி தோணுது அவங்களுக்கு அந்த டைமில். कोई छोटी मोटी सिचुएशन आई, उस समय वाई, क्यों ऐसा, क्यों उसने ऐसा कैसे किया, बाबा कहाँ गया, क्या क्या बातें हम लोग कभी कभी सोच लेते हैं। बाबा ने हमें फुल स्टॉप लगाने का बेस्ट नॉलेज अगर दिया हो तो वो है ड्रामा। அதனால் இவங்க ஏன் நம்மளுக்கு வந்து ரெஸ்பாண்ட் பண்ணலை, ஏன் இந்த மாதிரி பண்ணுறாங்க, ஏன் அந்த மாதிரி செய்கிறாங்க, ஏன் என்னன்ற கேள்வியில் போயிடுறோம் அப்படின்னா, பாபா என்ன சொல்லியிருக்காரு, எந்த ஒரு விஷயம் நடந்தாலும் ஃபுல் ஸ்டாப் வைங்க அப்படின்னு சொல்கிறாரு. முற்றுப்புள்ளி வச்சுடுங்க எல்லாத்துக்கும் அப்படின்ட்டு. ஃபுல் ஸ்டாப் வைக்காத வரைக்கும் அந்த ஏன் என்ன அப்படின்ற கேள்வி ஓடிக்கிட்டே இருக்கும். அதனால ட்ராமா அப்படின்னா என்ன அர்த்தம், முற்றுப்புள்ளி வைக்கிறோம் அப்படின்னு அர்த்தம்.
ड्रामा देखने हम लोग जाते हैं, कोई को विलन का पार्ट मिलता है और कोई को हीरो का पार्ट मिलता है। अब बेस्ट एक्टर हम किसे कहते हैं? हीरो के रोल को हीरो की तरह बजाए और विलन के रोल को विलन की तरह बजाए। अगर विलन हीरो जैसा रोल बजाएगा तो उसके रोल को कोई बेस्ट कहेगा? இப்போ நீங்கள் வந்து ஒரு சினிமாவோ ட்ராமாவோ பார்க்க போகிறீங்க, அதில் ஹீரோவுக்கு ஹீரோட ரோல் இருக்குது, வில்லனுக்கு வில்லனோட ரோல் இருக்குது. வில்லன் வந்து என்ன பண்ணுறாருன்னா ஹீரோ மாதிரி நடிக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. வில்லனாக நடிக்க வேண்டியது ஹீரோ மாதிரி நடிக்கிறாரு. அப்போ இவர் பெஸ்ட் ஆக்டர்னு சொல்லுவீங்களா? तो ड्रामा में जिसके साथ हमारा कुछ हिसाब किताब है वो हमारे पास विलन बनकर आता है। अब विलन को विलन का रोल तो प्ले करना ही है ना, तो हमारा काम क्या बनता है? उस रोल को भी हम एक्सेप्ट करें, क्वेश्चन नहीं करें, एक्सेप्ट करें और अप्रिशिएट करें कि उसने तो अपना रोल ठीक निभाया, उसमें उसका क्या दोष है। இப்போ வந்து வில்லன் என்னவா நடிக்கிறாரு? வில்லனாக நடிக்கிறாரு. இது உங்கள் வாழ்க்கையில் சில பேர் வில்லனாக வருவாங்க, அது மாதிரி வராங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இவங்க ஏன் இப்படி நடிக்கிறாங்க அப்படின்னு கேட்பீங்களா? கேட்க மாட்டோம்ல. அவங்களோட ரோலை அவங்க நல்லா ப்ளே பண்ணுறாங்க. இப்போ வந்து ஹீரோவே சில சமயம் என்ன பண்ணுறாரு, வில்லனை பார்த்து அப்ரிஷியேட் பண்ணுறாரு, ரொம்ப நல்லா நடிச்சிங்க. ஏன்னா வில்லனோட ரோல் தான் அவங்க ப்ளே பண்ணணும். அது மாதிரி நம்மகிட்ட யாராவது வில்லனோட ரோல் ப்ளே பண்ணால் அப்ரிஷியேட் பண்ணியிருக்கிறோமா? நீங்கள் உங்கள் ரோலை அழகாக ப்ளே பண்ணீங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறோமா? वैसे भी सबको ये वर्ल्ड ड्रामा में पार्ट मिला है। हमारे लिए विलन वही बनता है जो हमको अच्छा नहीं लगता है। वो कुछ मांगेगा, वो कुछ लेने वाला होगा। विलन हम किसको कहेंगे? जो राइट रोल प्ले नहीं करता है, हमारे हिसाब से राइट रोल प्ले नहीं करता है, लेकिन उसको हमारा पिछला हिसाब चुकतू करने के लिए अगर वही रोल मिला हुआ है तो वो प्ले करेगा कि नहीं करेगा? இப்போ வந்து ஒரு வில்லன் ஏன் நம்மளுக்கு மட்டும் வில்லனாக இருக்காங்க அப்படின்னா அதுக்கு காரணம் வந்து நம்மளோட பூர்வ ஜென்மத்தோட கணக்கு அவங்க மூலமா செட்டில்மெண்ட் ஆகணும்னு இருந்துச்சுன்னா அவங்க அந்த ரோல் தான் ப்ளே பண்ணுவாங்க. இப்போ நம்மளுக்கு என்ன பிடிக்குமோ அதை அவங்க செய்ய மாட்டாங்க, நம்ம என்ன செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறோமோ அதுதான் அவங்க செய்வாங்க. இது வந்து எதனால் செய்கிறாங்க அப்படின்னா நம்ம அது மாதிரி பண்ணியிருப்போம் ஏதோ ஒரு பிறவியில், கணக்கு செட்டில்மெண்ட்டு நடக்குது, அதுக்காக தான் அவங்க வில்லனோட ரோல் ப்ளே பண்ணுறாங்க. நம்மளுக்கு எது பிடிக்காதுன்னு நினைக்கிறோமோ அதை அவங்க செய்வாங்க. तो ड्रामा को हम इस हिसाब से देखें कि कोई का रोल प्ले मुझे अच्छा लगे या न लगे, लेकिन हर आत्मा को ड्रामा में जो रोल मिला है, हर सीन को जो भी ड्रामा में जिस समय होना है वो ही होना है। इसमें मेरी लाइकिंग और ना लाइकिंग से ड्रामा बदलेगा नहीं। இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயத்தை நம்ம எடுத்துக்கணும். என்னன்னா எனக்கு பிடிச்சிருக்கோ பிடிக்கலன்றதுல ரெண்டாவது விஷயம். ட்ராமாவில் அவங்களுக்கு என்ன ரோல் ப்ளே பண்ணணும்னு இருக்கோ அதுதான் அவங்க பண்ணுறாங்க. அதனால் இதில் வந்து எனக்கு பிடிச்சிருக்கு, இது எனக்கு பிடிக்கல, அவங்கள நடந்துக்கிற விதம் எனக்கு பிடிக்கல அப்படின்னு நாம் வந்து பார்க்கக்கூடாது. ட்ராமாவில் அவங்களுக்கு என்ன ரோல் கொடுக்கப்பட்டிருக்கோ அதை அவங்க அருமையாக ப்ளே பண்ணுறாங்க அப்படி நம்ம வந்து பார்க்கணும். सो ड्रामा में निश्चय है, ड्रामा में निश्चय उसे कहेंगे एक्सेप्ट पीपल एंड सिचुएशंस एज दे आर, इसको कहेंगे ड्रामा में निश्चय. இப்போ ட்ராமாவில் நம்பிக்கை அப்படின்னா ரெண்டு விஷயம். மக்கள் யார் யார் என்னென்ன ரோல் ப்ளே பண்ணுறாங்களோ அவங்கள ஏற்றுக்கொள்ள வேண்டும், அக்செப்ட் பண்ணிக்கணும். ரெண்டாவது சிச்சுவேஷன், சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் சரி அந்த சூழ்நிலையை அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டும். மக்களையும் ஏற்றுக்கணும், சூழ்நிலையும் ஏற்றுக்கணும். அப்போ தான் நம்ம ட்ராமாவை ஏற்றுக்கிட்டோன்னு அர்த்தம். दूसरी बात, ड्रामा का निश्चय माना ड्रामा में हर पार्ट, हर सीन और हर रोल कल्याणकारी है.
அடுத்து இன்னொரு விஷயம், ட்ராமாவில் நடக்கிற ஒவ்வொரு சீனும் கல்யாண்காரி நன்மைக்காக தான் நடக்குது. ட்ராமாவில் இருக்கிற எல்லாருக்குமே வந்து நன்மை தான் நடந்துக்கிட்டு இருக்கு, எல்லாமே நல்லதுக்கு தான், எல்லா சீனும் கல்யாண்காரி தான் அப்படின்னு ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் வேண்டும். एक भाई है हमारे पास, समर्पित भाई है, सेंटर से उसका घर नज़दीक था और यज्ञ की बहुत सारी परचेजिंग का काम वो भाई करता है. ஒரு சரண்டர் பிரதர் இருந்தார், அவர் வந்து யஜ்யத்துக்கு எல்லா பர்ச்சேசிங் வேலை எல்லாமே அவர் தான் பண்ணுவார். சென்டருக்கு ரொம்ப பக்கத்தில் இருந்தார், யஜ்யத்துக்கு வேண்டிய எல்லா பர்ச்சேசிங்கும் அவர் தான் பண்ணுவார். अभी बहुत समय से फैमिली में सब बोल रहे थे कि अभी ये मकान पुराना हो गया है, इसको छोड़ देते हैं, कोई अच्छे एरिया में जहाँ अच्छे मकान नए बन रहे हैं ऐसा कोई मकान हम खरीद कर लेते हैं, ऐसी बात घर में हो रही थी. இப்போ அவங்க வீட்டில் வந்து ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருந்தது. என்னென்னா, இந்த வீடு வந்து பழசாக இருக்குது, இது நம்ம விட்டுட்டு புதுசாக வேறு ஒரு நல்ல இடத்துல நம்ம வந்து புது வீடு வாங்கலாம் அப்படின்னு பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருந்தது. लेकिन आप लोगों को मालूम है घर में जो बुजुर्ग लोग होते हैं जल्दी वो नया तैयार एक्सेप्ट नहीं करेंगे, वो कहेंगे ये मकान में हमारी बहुत सारी मेमोरीज़ है, सो हमको ये मकान नहीं छोड़ना है. அப்போ வீட்டில் பெரியவங்க இருப்பாங்கள்ல, அவங்க வந்து சொல்கிறாங்க, இந்த வீட்டில் எனக்கு பழைய நினைவுகள் நிறைய இருக்குது, அதனால் நான் இந்த வீட்டை விட மாட்டேன், இது விற்கிறதுக்கு நான் பர்மிஷன் கொடுக்க மாட்டேன், இந்த வீட்டில் தான் இருப்பேன் அப்படின்ட்டு பெரியவங்க அந்த வீட்டில் ரொம்ப வருஷமாக வாழ்ந்தவங்க சொல்கிறாங்க. அது மாதிரி थोड़े समय के बाद उनके घर में चोरी हुई और काफ़ी सारी चीज़ें चोर ले गए. तो लोगों ने पूछा, भाई आपके घर में चोरी हुई, आप तो यज्ञ में इतना मददगार हो, इतनी सेवा करते हो, और जो चोरी हुई उसमें ये बहनें हम जो सोने का बेज पहनते हैं ना, ये बेज बन कर के आया था वो भाई के पास, क्योंकि वो परचेजिंग वाला सारा काम यज्ञ का करता था, तो उसके पास बेज बनकर आया था और उसको मधुबन भेजना था. वो थोड़े से बेज भी उसमें चोरी हो गए. அதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து மதுபனுக்கு வந்து பேட்ச் அனுப்புறதுக்காக இருந்தது. அப்போ திடீர்னு வந்து திருடர்கள் வந்து அந்த வீட்டில் திருடினாங்க. அப்போ அந்த பேட்சும் சேர்த்து எடுத்துகிட்டு போயிட்டாங்க. अब वो भाई इतना निरसंकल्प था, सबने कहा आपके घर में चोरी, इतनी सेवा, बाबा ने मदद नहीं की. वो भाई ने एक ही बात कही, ड्रामा में इसमें भी कुछ कल्याण होगा. அதுக்கப்புறம் வந்து எல்லாரும் கேட்டாங்க, நீ பாபாவுக்காக இவ்வளோ சேவா பண்ணுற, நீ பாபாவோட யஜ்யத்துக்காக வாங்கின பேட்சு, அது உங்கள் பாபா காப்பாற்றி கொடுக்கலையா, அதை கூட சேர்த்து கொள்ளடிச்சு திருடிட்டாங்களே அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அந்த பிரதர் வந்து நிச்சயத்தாக இருந்தாரா, அவர் என்ன சொன்னாரா, ட்ராமா இதில் ஏதோ நன்மை இருக்குது அப்படின்னு அவர் சொன்னாராம். अब इसमें कल्याण क्या हुआ पता है? वो अभी तक सब मना करते थे कि ये घर छोड़ना नहीं है. चोरी होने के बाद घर के मेंबर्स ने कहा अभी ठीक है, ये एरिया रहने जैसा नहीं है, हम दूसरे एरिया में अच्छा मकान बना लेते हैं. और उन्होंने फिर बहुत अच्छा, बहुत बड़ा मकान वो फैमिली का बना. तो कल्याण हुआ या कल्याण हुआ? அதுக்கப்புறம் வந்து அந்த திருடிட்டு போனாங்கல்ல, அதுக்கப்புறம் தான் அந்த ஃபேமிலியில் பழைய ஆளுங்கள்லாம் இருந்திருப்பாங்கள்ல, இந்த வீட்டை விட்டு போக மாட்டேன்னு சொன்னவங்க, அவங்க சொல்லிட்டாங்களே, இந்த ஏரியா நாம் இருக்கிறதுக்கு தகுதி வாய்ந்த ஏரியா இல்லை, திருடங்களாம் வராங்க, ஒரு நல்ல ஏரியாவில் நல்ல பெருசாக நல்ல வீடு கட்டிட்டு போயிடலாம் அப்படின்னு சொன்னாங்களாம். அதுக்கப்புறமா தான் வேறு ஏரியா, நல்ல ஏரியாவை பார்த்து ஒரு பெரிய பங்களா மாதிரி வீடு கட்டிக்கிட்டு அப்புறம் இந்த வீட்டை காலி பண்ணிவிட்டு அந்த வீட்டுக்கு போயிருக்காங்க. तो कभी कभी हमारा ड्रामा में निश्चय होता है, लेकिन जो बीच का समय होता है ना, उसमें हमारे पास पेशेंस होना बहुत ज़रूरी है. हम थोड़ा धैर्यवत होकर समय को पास करेंगे तो ड्रामा के हर सीन में क्या कल्याण है वो हम फील कर पाएंगे. அதனால் அதுக்கப்புறம் எல்லாருக்குமே தெரிஞ்சது, அந்த திருடு போனது கூட நல்லதுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டேன். இப்போ அந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு விஷயம் நடக்குதுன்னா அதில் எதுக்காக நடக்குதுன்னா நன்மைக்காக நடக்குது.
ஆனால் அந்த நேரத்திலேயே நம்மளுக்கு சில விஷயம் தெரியாது. அப்போ அது கொஞ்சம் டைம் ஆகுது. கொஞ்சம் டைம் ஆனதுக்கப்புறம் தான் தெரியுது இந்த விஷயம் நடந்ததுனால இந்த விஷயம் நடந்திருக்கு, நல்லது நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த கேப் இருக்கு இல்லைங்களா, அந்த கேப்பில் நம்ம கொஞ்சம் பொறுமையாக இருந்திருக்கலாம்ல, கொஞ்சம் அமைதியாக இருந்திருக்கலாம்ல. அதுக்கு தான் வந்து இந்த பொறுமை வந்து அந்த கேப்புக்காக தேவைப்படுது. என்னன்னா இதில் கூட ஏதோ ஒரு நன்மை இருக்குது, இது கஷ்டம்தான் ஆனால் அதில் ஏதோ ஒரு நன்மை இருக்குது அப்படின்னு நினச்சிருந்தோம்னா எப்படி இருந்திருப்போம், கொஞ்சம் பொறுமையாக இருந்திருப்போம். इसीलिए अगर ड्रामा में निश्चय पक्का है तो एक बात को अपने साथ पक्की कर लो, डोंट रिएक्ट इमीडिएटली. அதனால ட்ராமாவில் எது நடக்குதோ உங்களுக்கு புரியுதில்ல இதுக்காக நடக்குது. ஒரு விஷயத்தை மட்டும் நம்ம வந்து பக்கா பண்ணிக்கலாம். ட்ராமாவில் என்ன இருக்கணுமோ அது நடந்து தான் ஆகும். டோன்ட் ரியாக்ட் இம்மீடியட்லி. அந்த ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு எழுதி வச்சுக்கோங்க. உடனே ரியாக்ஷன் பண்ணக்கூடாது, உடனே ரியாக்ஷன் பண்ணக்கூடாது, கொஞ்ச நேரம் பொறுமையாக இருங்க. और लास्ट बाबा ने फोर्थ निश्चय की जो बात कही वो है हमारा डिवाइन फैमिली. அடுத்து நாலாவது, பாபா வந்து 4 விஷயத்து மேலே நம்பிக்கை இருக்கணும்னு சொன்னார். இந்த 4வது விஷயந்தான் நம்மளுடைய தெய்வீக பரிவாரம். ये डिवाइन फैमिली की सबसे बड़ी विशेषता ये है कि इसमें जितने मेंबर्स हैं ऑल आर सिलेक्टेड बाय ऑलमाइटी हिमसेल्फ. இந்த டிவைன் ஃபேமிலியோட விசேஷதா என்ன அப்படின்னா, இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு தனி மனிதர், அதாவது நம்பிக்கைஸ் ஒவ்வொருத்தரையும் செலக்ட் பண்ணப்பட்டவங்க யாராலன்னா ஆல்மைட்டி அத்தாரிட்டியால், பாபாவால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் தான் இங்கே உட்காந்துட்ருக்கிறீங்க. यहाँ इलेक्टेड भी नहीं है, डायरेक्ट भगवान के सिलेक्टेड रतन है एक एक. இது வந்து எலெக்ஷன் பண்ணி தேர்ந்தெடுக்கப்படலை, இறைவனால் செலக்ட் பண்ணி தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ரத்தினங்கள் அப்படின்னு பாபாவால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ரத்தினங்கள் ஒவ்வொரு பிகேவும். इतने करोड़ों आत्माओं में से इतने थोड़े बच्चों को भगवान ने अपना बनाया है. கோடிக்கணக்கான ஆத்மாக்கள் உலகத்தில் இருக்காங்க, கொஞ்சம் பேரை தான் கடவுள் வந்து தேர்ந்தெடுத்திருக்கிறாரு. देखो वैसे भी हम आप एक दो को पहचानते नहीं हैं, लेकिन मानो हम कहीं एयरपोर्ट पर मिल जाते, स्टेशन पर मिल जाते हैं, तो वाइट कपड़े वालों को देख कर के आप लोगों के मन में क्या आएगा, ये तो कोई हमारे वाले हैं. हाँ, இப்போ நீங்கள் ஏர்போர்ட் போகிறீங்க, ஒயிட் ட்ரெஸ் பார்த்தோன்னே என்ன தோணும், நம்ம பிகே பரிவாரம் தோணுமா தோணாதா? ஒயிட் ட்ரெஸ்ஸில் யாராவது வந்தாங்கன்னா पहचानते नहीं है लेकिन अपनापन फील होता है ना. அவங்க யாருன்னு நம்மளுக்கு தெரியாது, வெறும் ஒயிட் ட்ரெஸ் மட்டும்தான், அது வந்து இவங்க நம்முடையவங்க அப்படின்னு தோணுமா தோணாதா? तो जब भगवान की सिलेक्टेड आत्माएं हैं, मानो आज मुझे कोई कमी दिखाई भी देती है तो कोई भी आत्मा का परफेक्ट स्वरूप कमी वाला नहीं है. परम धाम निवासी सभी आत्माएं अपने ओरिजिनल फॉर्म में क्या है, परफेक्ट आत्मा. ये जितनी भी कमजोरी आई है, वीकनेसेस आई है, ये सारी वीकनेसेस तो पार्ट प्ले करने के बाद आई है ना. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருமே இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க தான். நம்ம நிகழ்காலத்தில் மட்டும் பார்க்கும்போது மற்றவங்களோட வீக்னஸ் கண்ணுக்கு தெரியுது. ஆனால் பாபா வந்து எல்லாருமே பர்ஃபெக்ட் சோல் அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம பரந்தாமத்தில் இருக்கும்பொழுது எப்படி இருந்தோம், பர்ஃபெக்ஷனோட தான் இருந்தோம். இந்த வீக்னஸ்லாம் எப்போ வந்தது, பூலோகத்தில் வந்து நடிக்க வந்ததுக்கப்புறம் தானே வந்துச்சு. அப்போ இல்லை, அப்போ நம்ம பர்ஃபெக்ஷனோட தானே இருந்தோம் பரந்தாமத்தில் இருக்கும்போது. दूसरी बात कि यहाँ जितनी आत्माएं बैठी है वो सब कल जाकर देवता बनेगी, ये तो पक्की बात है ना. இங்கே எல்லாரும் உட்காந்துட்ருக்கிறீங்களே, நீங்கள் எல்லாருமே நாளைக்கு தேவதை ஆவீங்க, பக்காவாக நம்பிக்கை இருக்கா? भले कोई जाकर दास दासी बनेगा, कोई जाकर राजा बनेगा, कोई बड़ा देवता बनेगा, कोई छोटा देवता बनेगा, लेकिन कहलाएंगे सभी कौन, देवता.
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம முயற்சி பண்ணுறோம், அங்கே போய் தேவ பதவி வந்து கிடைக்க போகுது. தெய்வ பதவியில் வந்து ராஜா ராணி இருக்காங்க, பிரஜைகள் இருக்காங்க, வேலைக்காரங்க இருக்காங்கள, பலவிதமான பதவிகள் வந்து இருக்குது. ஆனாலும் இவங்க சின்ன தேவதை பெரிய தேவதைன்னு சொல்ல மாட்டாங்க. இவங்க வந்து ராஜா தேவதை பிரஜா தேவதைன்னு சொல்லுவாங்களா? ஜென்ரலாக ஹெட்லைனில் என்ன வருது? நம்ம எல்லாருமே தேவதா குலத்தை சார்ந்தவர்கள். तो जो भी है सभी होनहार देवता है. तो हम प्रेजेंट को नहीं देखे, हम या तो ओरिजिनल सोल को देखें जिसको बाबा आत्मा अभिमानी कहता है, या तो ओरिजिनल सोल को देखें और या फ्यूचर को देखें. ये सब कल होने वाली देवात्माएं हैं. இப்போ நம்ம இங்கே யாரெல்லாம் உட்காந்துட்டு இருக்கோமோ அவங்க எல்லாருமே வருங்கால தேவ ஆத்மாக்கள். அதனால தான் பாபா என்ன சொல்கிறாருன்னா, ஒன்று நம்ம பரந்தாமத்தில் இருந்தோம்ல, அப்படி ஆத்மஸ்வரூபமாக மற்றவங்கள பாருங்கள். இல்லைன்னா தேவ ஆத்மாக்கள் எப்படி இருந்தாலும் நம்ம வருங்காலத்தில் என்ன ஆக போகிறோம்? தேவதையாக தான் ஆக போகிறோம். அதனால் அந்த தேவ ஸ்வரூபத்தில் பாருங்கள். அனாதி ஸ்வரூபம் இல்லாட்டி ஆதி ஸ்வரூபம், அந்த ஸ்வரூபத்தில் எல்லாரையுமே பாருங்கள். आज की मुरली में भी बाबा ने कहा कि आप सब 21 जन्म तक साथ रहेंगे. இன்னைக்கு கூட முரளியில் பாபா சொன்னார், நீங்கள் எல்லாரும் 21 பிறவி பாபா கூடவே இருக்க போகிறீங்க. तो हम सब जैसे ही हैं वैसे, लेकिन 21 जन्म हमको साथ साथ रहना है और साथ साथ चलना है. நம்ம எப்படி இருக்கிறோமோ அப்படியே 21 பர்த்து. பாபான்றது பிரம்மா பாபா இருப்பார், மற்றபடி நாம் எல்லாரும் அவங்க கூடவே இருப்போமா? எங்கே இருப்போமோ அங்கே தான் இருக்க போகிறோம். ஆனால் 21 பர்த்து நாம் எல்லாரும் ஒன்றா வரப்போகிறோம். तो जब साथ साथ रहना है, साथ साथ चलना है, तो फिर छोटी छोटी बातों की कंप्लेन में एक दो से मन छोटा क्यों करे? இப்போ நாம் வந்து எப்படி இருந்தாலும் இது விடாது தொடர்கதை. இது இங்கே அங்கே போயிட்டு கூட திருப்பி இங்கே தான் வரப்போகிறோம், இதே பரிவாரம் தான் மீட் பண்ண போகிறோம். அதனால நாம் வந்து சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறதெல்லாம் விட்டுருங்க. இனிமேல் சின்ன சின்ன விஷயத்த பெருசு பண்ணுறதெல்லாம் விட்டுருங்க. இது எப்படி இருக்கிறாங்களோ இவங்க தான் அடுத்த கல்பத்துலேயும் வரப்போகிறாங்க. அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, கம்ப்ளைண்ட் பண்ணாதீங்க யார் மேலேயும் அப்படின்னு சொல்கிறாங்க. लौकिक में देखो, कोई बहुत झगड़ता है, बहुत कंप्लेन करते हैं तो अलग हो जाते हैं ना, तू तेरे घर में मेरे घर. अब यहाँ ऐसा चलने वाला नहीं है, क्योंकि 21 बर्थ्स तक साथ रहना ही है. रहना हो तो भी, नहीं रहना हो तो भी. லௌக்கிகத்தில் வந்து பிடிக்கலன்னு நீ உங்கள் வீட்டுக்கு போ, நான் எங்கள் வீட்டுக்கு போகிறேன்னு கிளம்பிடுறாங்க. அப்படி இங்கே போக முடியாதுங்க. எங்கே போனாலும் 21 பர்த்து பிடிச்சி போடுறாரு இல்லையா? எங்கேயும் போக முடியாது, ஒன்றா தான் இருந்தால் ஆகணும், வேறு வழியே இல்லை. तो सबसे बेस्ट चीज़ क्या है? ये फैमिली जो हमको बाबा से मिली है, इसमें जो जैसी आत्मा है उसको एक्सेप्ट करो, उसकी वीकनेसेस को समझ लो कि ये इसकी वीकनेस है. हमारे घर में एक बच्चा मानो मेंटली रिटार्डेड होता है, तो हम क्या करते? सब समझ जाते हैं ना कि ये बच्चा मेंटली इतना डेवलप नहीं है, इसीलिए गड़बड़ करने ही वाला है. हम एक्सेप्ट कर लेते हैं और इसीलिए वो बच्चा जो भी करता है ना, उसमें फैमिली वाले नाराज नहीं होते हैं. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு ஃபேமிலி இல்லை, ஃபேமிலியை நம்ம ஸ்வீகாரம் பண்ணி தான் ஆகணும். ஒரு வீட்டில் ஒரு 4 பேர் இருக்கிறாங்க, ஒரு குழந்தைக்கு மன வளர்ச்சி குன்றியதாக இருக்குது அப்படின்னா அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் என்ன பண்ணுறாங்க? அதை ஏற்றுப்பாங்க. அந்த குழந்தை வந்து ஒரு இடமா தான் பண்ணும், ஏன்னா அதுக்கு வந்து மன வளர்ச்சி சரியில்லை. அதை வந்து ஃபேமிலி மெம்பர்ஸ் ஏற்றுக்கிறாங்கல்ல, அவங்க வந்து இந்த குழந்தை இப்படி பண்ணிடுச்சு அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்களா? திட்டுவாங்களா? ஏன்னா அந்த குழந்தையோட சூழ்நிலையை அவங்க என்ன பண்ணுறாங்க? ஃபேமிலி மெம்பர்ஸ் ஏற்றுக்கிட்டாங்க, அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. அதனால் அவங்க அந்த குழந்தைய பெருசாக எடுத்துக்கவே மாட்டாங்க அந்த ஃபேமிலியில் இருக்கிறவங்க. और ही घर में एक अगर कमज़ोर बच्चा है तो सारे फैमिली मेंबर्स का अटेंशन वो बच्चे पर ज़्यादा रहता है. அப்போ அந்த குழந்தை மேலே தான் ஃபேமிலியில் இருக்கிறவங்க எல்லாரோடைய கவனமும் அங்கே தான் இருக்கும். அந்த குழந்தை மேலே தான் எல்லாருமே அன்பு செலுத்துவாங்க, எல்லாருமே அந்த குழந்தை மேலே தான் கவனம் செலுத்துவாங்க.
அதிகமாக செலுத்துவாங்க தானே. யார் வீக்காக இருக்காங்களோ அந்த குழந்தை மேலே எல்லாரோடைய கவனம் செலுத்துகிறாங்க. इसीलिए ये ब्राह्मण परिवार में निश्चय उसका नाम है, जिसका जो पार्ट है उसको हम एक्सेप्ट कर लें, कंप्लेन करने के बजाय उस आत्मा को हम हेल्प करें अगर कर सकते हैं तो। अगर वो भी नहीं कर सकते हैं तो सूक्ष्म में उससे मनसा योगदान देना है। இப்போ எப்படி வந்து ஒரு மன வளர்ச்சி குன்றிய குழந்தையை அந்த குடும்ப உறுப்பினர்கள் ஏற்றுக்கொள்கின்றார்கள், உதவியும் செய்கிறாங்க, அந்த குழந்தை எது செஞ்சாலும் அது பெருசு பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி நம்ம பிகே பரிவாரத்தில் கூட சில பேர் மன வளர்ச்சி குறைந்த அது மாதிரி குழந்தைங்கள்லாம் இருப்பாங்க. அவங்களே ஸ்வீகாரம் பண்ணிக்குவாங்க. முடிஞ்சா அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுங்கள், என்னால் ஹெல்ப் பண்ண முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா யோகா பண்ணுங்கள், அந்த குழந்தை நல்லா இருக்கணும் அப்படின்ட்டு அவங்க அந்த குழந்தைக்காக அவங்க பேரண்ட்ஸ்லாம் எப்படி பார்த்துக்கிறாங்க. அந்த மாதிரி நீங்கள் வந்து பிகே பரிவாரத்தில் 1-2 பேர் அப்படி இருந்தாங்க அப்படின்னா அவங்கள பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு பதிலாக சகயோகம் பண்ணணும். ரெண்டாவது அதையும் பண்ண முடியலையா யோகா பண்ணுங்க அவங்களுக்காக. एक एस्पेक्ट और भी है, ये ब्राह्मण परिवार रोज भगवान की बातें सुनता है। अगर भगवान की बातें भी उनको सुधार नहीं सकती है तो क्या मैं और आप उसको सुधार सकते हैं? இப்போ இந்த பிராமண பரிவாரம் மகா வாக்கியங்கள் எல்லாருமே கேட்குறோம். ஆனால் ஒரு ஆத்மா கேட்குறதில்லன்னு சொல்கிறது பதிலாக அவங்களுக்கு நம்ம போய் சொல்லாமா யார் கேட்கலையோ அவங்களுக்கு. तो कंप्लेन करने के बजाय मनसा योगदान करे कि ये आत्मा का भी समय आवे, क्योंकि जिसको कोई नहीं सुधार सकता है ना उसको समय सुधारता है, तो उसके पास भी ऐसा समय आवे और वो जल्दी से ठीक हो जाए। அதனால் இப்போ வந்து யார் கேட்குறது இல்லையோ பாபாவோட மகா வாக்கியம் போனால் மாற்றம் வரும். முடியாத கேட்க முடியல இவங்க கேட்குறதே இல்லைன்னு கம்ப்ளைண்ட் பண்ணுறது பதிலாக நாம் சொல்லலாம். ரெண்டாவது சொல்லியும் கேட்கல அப்படின்னா நாம் அதை என்ன பண்ணலாம், கொஞ்சம் விட்டு மனசா சேவா வந்து பண்ணணும். அது மாதிரி மனசா சேவா பண்ணும்போது இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா எங்கே வந்து சொல்கிறது கேட்குறது இல்லையோ அப்போ சமயம் வந்து அவங்களுக்கு பதில் சொல்லும். சமயத்தில் அவங்க மாறுவாங்க. எல்லாருமே மாறக்கூடியவர்கள் தான். சில சமயம் வந்து வேலை செய்யும், அதுக்கப்புறமா அவங்க மாறுவாங்க. बाबा ने कुछ बातें बहुत अच्छी बताई है, इन सब बातों के लिए उन बातों को लिस्ट आउट करो। இப்போ இந்த மாதிரி விஷயத்துக்கெலாம் பாபா வந்து நிறைய சொல்லியிருக்கிறாரு. பாபா என்ன சொல்லியிருக்கிறாரு அதெல்லாம் நீங்கள் தனியாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. नहीं तो क्या होगा, हम कंप्लेन बॉक्स बन जाएंगे, ऑलवेज कंप्लेनिंग। अब बाबा के पास जाकर हम बैठे और ऑलवेज कंप्लेन करेंगे, बाबा तेरे ये बच्चे को ठीक कर, बाबा तेरी ये बच्ची को ठीक कर। आज हमारे घर में हम बाहर से आवे और रोज़ ही कंप्लेन का बॉक्स खुल जाए तो ऐसे फैमिली मेम्बर हमको अच्छे लगते हैं? இப்போ வந்து நம்ம வந்து பாபாட்ட போய் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, பாபா இந்த குழந்தைகிட்ட இந்த மாதிரி வீக்னஸ் இருக்குது, இது நீ சரி பண்ணு, அந்த குழந்தைகிட்ட அந்த வீக்னஸ் இருக்குது, அது சரி பண்ணு. எப்போ பார்த்தாலும் பாபாட்ட கம்ப்ளைண்டே பண்ணிகிட்டு இருக்கிறோம் அப்படின்னா, இப்போ நீங்கள் வெளியிலேருந்து வரீங்க, உங்கள் வீட்டில் ஒரு 4-5 பேர் இருக்கிறாங்க, வந்த உடனே எல்லாரும் கம்ப்ளைண்ட் பாக்ஸ் ஓப்பன் பண்ணிட்டாங்க அப்படின்னா அது உங்களுக்கு பிடிக்குமா? எல்லாரும் ஆளுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க, நீங்களே வெளியிலேருந்து நிம்மதிக்காக வீட்டுக்கு வரீங்க, அங்கே நிறைய கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டே இருந்தால் எப்படி இருக்கும் உங்களுக்கு? योग में भी बाबा से योग लगने के बजाय, बाबा से प्यार की बातें करने के बजाय कंप्लेन ही सामने आएगी। हमें एनर्जी की फीलिंग कैसे मिलेगी? இந்த கம்ப்ளைண்ட் பண்ணுறது நம்மளுடைய சுபாவமாக மாறிடுச்சுன்னா பாபாட்ட கூட என்ன பண்ணிகிட்டு இருப்போம் அப்படின்னா அவங்கள பற்றி இவங்கள பற்றி அவங்ககிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணி கடைசியில் பாபாட்ட கூட போய் உட்காந்து கம்ப்ளைண்ட்ஸ் தான் பண்ணிகிட்டு இருப்போம். யோகா பண்ண மாட்டோம், அதுக்கு பதிலாக கம்ப்ளைண்ட்ஸ் பண்ணுவோம். கம்ப்ளைண்ட் பண்ணால் பாபாட்டிலேருந்து சக்தி வருமா வராதா? எப்படி வாங்க முடியும்? तो 4 बातें आज जो बाबा ने कही है ये हमारे ब्राह्मण जीवन का फाउंडेशन है। इसको हम जितना प्रैक्टिकल होकर के अप्लाई करेंगे, 2 तरह का एप्लीकेशन होता है। एक थियोरिटिकल एप्लीकेशन होता है
जिसमें जिद कभी कभी हो जाती है, और दूसरा प्रैक्टिकल एप्लीकेशन होता है जिसमें हम थोड़ा ओपन हार्टेड बन करके जैसा समय बाबा की बातों को एक्यूरेटली उस हिसाब से हम अप्लाई करने की मेहनत करते हैं। सो हमें प्रैक्टिकल होकर के बाबा की बातों को अप्लाई करना है, जिद करके, या इसको मैं क्या शब्द यूज़ करूँ, हट करके हमें बाबा की कोई भी बातों को अप्लाई नहीं करना है। இப்போ வந்து பாபா நம்மளுக்கு டெய்லி முரளியில் நிறைய விஷயங்கள் சொல்கிறாரு. இது அப்ளை பண்ணுறதுல ரெண்டு விஷயம் இருக்குது. ஒன்று வந்து தியரிட்டிக்கலாக, இன்னொன்று வந்து ப்ராக்டிக்கலாக. தியரிட்டிக்கலாக அப்ளை பண்ணுறவங்க என்ன பண்ணுறாங்கன்னா பிடிவாதம், அது வந்து பிடிவாதம் பண்ணி அதை வந்து எப்படியாவது அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறாங்க. இன்னொன்று வந்து ப்ராக்டிக்கலாக அப்ளை பண்ணுறது. எது வேணும்? நம்ம ப்ராக்டிக்கலாக அப்ளை பண்ணக்கூடியவர்களாக இருக்கணும். बहुत नहीं हो सकता है ना, तो थोड़े थोड़े से शुरू करो, स्टार्ट विथ समथिंग। अगर छोटा काम किया और उसमें सक्सेस मिलेगी ना, तो हमको और आगे बढ़ने की इच्छा होगी। लेकिन पहले ही दिन हम बड़ा बड़ा सोच लेते और फिर वो होता नहीं है ना, तो हम थक जाते हैं और छोड़ देते हैं। இப்போ நம்ம எடுத்த எடுப்பில் 4 பேஜ் முரளி நடைமுறைப்படுத்தணும்னு நினச்சோன்னா ரொம்ப கஷ்டங்க. அது முதல்ல ஒரு பாயிண்ட் எடுங்க, ஒரு பாயிண்ட்டை நடைமுறை பண்ணணும்னு பாருங்கள். அப்போ ப்ராக்டிக்கலாக கொண்டுட்டு வந்துட்டிங்கன்னா வெற்றி கிடைக்கும். அப்போ நம்மளுக்கு சக்தி வரும். இப்போ நம்ம இன்னொரு பாயிண்ட்டையும் எடுத்துக்கலாம். அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஞானத்தை என்ன பண்ணணும், அப்ளை பண்ணணும். அப்படியே ஃபுல்லத்தையும் அப்ளை பண்ணணும்னு நினச்சி சில சமயம் என்ன ஆகும்னா ஒன்றுமே பண்ண முடியாது. அப்புறம் வந்து டயர்டாகிடும். இனிமேல் வந்து அதெல்லாம் நம்மளால் முடியாதுன்னு முடிவே பண்ணிவிடுவோம். அதனால் அப்படி மொத்தமாக எடுத்து அப்ளை பண்ணுறதுக்கு பதிலாக ஒரு பாயிண்ட்டாக கொஞ்சமாக என்னால் என்ன அப்ளை பண்ண முடியும் ஞானத்தை, அதை மட்டும் முதல்ல ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்போ வந்து நம்மளுக்கு சக்தி கிடைக்கும். அப்புறமா நம்ம அதை 1ன்றது 2 ஆக்கலாம், 3 ஆக்கலாம். அது மாதிரி கொஞ்சமாக நம்ம வந்து நடைமுறை வாழ்க்கையில் தாரணை பண்ணணும். तो ब्राह्मण जीवन ये मौज मनाने की जीवन है, ब्राह्मण जीवन ये खुशियों वाली जीवन है। इसमें एक्सपेरिमेंट करते चलो और एंजॉय करते चलो. இந்த பிராமண வாழ்க்கை அப்படின்றது குஷி கொடுக்கக்கூடிய வாழ்க்கை இது இல்லையா? சந்தோஷமாக இருக்கிறதுக்காக தானே பிகே ஆனோம். அதனால் பாபா சொல்கிற பாயிண்ட்டை வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பாருங்கள், உண்மையிலே சந்தோஷம் கிடைக்குதானே. அப்புறம் கண்டிப்பாக கிடைக்கும். அதனால் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுங்கள், எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள், அந்த குஷியிலே வாழ்ந்துட்டு இருக்கணும். तो आज आप सबको दिल की यही दुआ है कि ब्राह्मण जीवन का पुरुषार्थ आप सबके लिए बहुत इजी हो जाए. உங்கள் எல்லாருக்கும் உள்ளபூர்வமாக ஒரு ஆசீர்வாதம், பிளெஸ்ஸிங்ஸ் வந்து கொடுக்குறோம். இந்த பிராமண வாழ்க்கையில் நாம் செய்யக்கூடிய எல்லா விதமான முயற்சியும் ஈஸியாக இருக்கணும். और जल्दी जल्दी बाबा की जो हम सब में एक्सपेक्टेशन है, हम जल्दी जल्दी बाप समान बन जाए, ऐसी स्थिति हम सब की जल्दी जल्दी तैयार हो जाए. நம்ம எல்லாருமே வந்து சீக்கிரமாக பாபா சமமாக ஆகிடணும். அந்த மாதிரி பாபா சமான ஸ்வரூபத்தில் சீக்கிரமாக நம்ம ரெடி ஆகிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிளெஸ்ஸிங்ஸ் வந்து கொடுக்குறோம். தேங்க்யூ. தேங்க்யூ.